This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நாமக்கல் அருகே சோகம். தண்ணீர் தொட்டியில் விழுந்து தாய் 2 குழந்தைகள் பலி. நாமக்கல் அருகே போதுப்பட்டி காலனியில் தண்ணீரில் விழுந்த தாய் 2 குழந்தைகள் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. தம்பியை காப்பாற்றிய அண்ணனும் 2 குழந்தைகளை காப்பாற்ற தாயும் தண்ணீர் தொட்டியில் குதித்ததால் மூவரும் நீரில் மூழ்கி பலியாகிவிட்டனர். நாமக்கல் அருகே போதுப்பட்டி காலனி பகுதியை சேர்ந்தவர் இந்துமதி. இவருக்கு அதீன் ஆதித்யா என்ற 11 மாத ஆண் குழந்தையும் யாத்விக் என்ற 3 வயதில் ஆண் குழந்தையும் இருக்கின்றார். இந்த நிலையில் இந்துமதி வீட்டில் தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் எவ்வளவு இருக்கிறது என பார்க்க இந்துமதி திறந்து வைத்தார். அது நிரம்புவதற்காக மூடியை மீண்டும் மூடாமல் அப்படியே விட்டுவிட்டார். அந்த இடத்தில் இந்துமதியின் குழந்தைகள் இருவரும் விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது 11 மாத குழந்தை நிதின் தண்ணீர் தொட்டியில் விழுந்தான். உடனே அங்கிருந்த யாத்விக் அந்த குழந்தையை பிடிக்க சென்றபோது அந்த குழந்தையையும் விழுந்துவிட்டது. இவர்களது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த இந்துமதி குழந்தைகளை காப்பாற்ற தண்ணீர் தொட்டியில் குதித்தார். அதில் 10 அடுக்கு தண்ணீர் நிரம்பி இருந்ததால் மூவரும் மூச்சு திணறி பலியாகிவிட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மூவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் அருகே ஒரு தண்ணீர் தொட்டியில் விழுந்த தாயும் 2 குழந்தைங்களும் இறந்துருக்காங்க. ஒரு விதமான இது அஜாக்கிரதைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தண்ணீர் நிரம்புறதுக்காக இந்துமதின்ற தாய் தண்ணீர் தொட்டியை திறந்து வச்சுருக்காங்க. அங்கே விளையாடிட்டு கொண்டு இருந்த 11 மாத குழந்தை அதை தவிர்த்தெல்லாம் அதை விழவும் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு 3 வயது இருக்கக்கூடிய அவங்களோட 2வது குழந்தை அந்த குழந்தை காப்பாற்ற போனதில் அந்த குழந்தையும் விழுந்திருக்கு. 2 குழந்தைங்களையும் காப்பாற்ற போன இந்துமதியும் அதே தண்ணீரில் மூழ்கி இறந்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன அஜாக்கிரதையினால ஏற்படக்கூடிய பெரிய விபத்து ரொம்பவே நம்ம தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.